போன மாதம் ஜூலை மாதம் முழுவதும் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து சுகம் பலன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக அவருக்கு கொடாகொடி நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்த ஜெயிப்போமாக. இன்று நாம் சந்திக்கும் இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாம் சந்திக்கும் ஜீவ வசனம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேலான்னு போட்டிருக்கிறார். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் இது. சேலா என்பது சங்கீதங்களில் 71 முறை வருகிறது. இதன் பொருள் திரும்ப பாடு, குரலை உயர்த்தி பாடு, ஆமேன், அல்லேலூயா போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று என்று கருதப்படுகிறது. திரும்ப பாடு என்ற பொருள் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தம் பர்வதம் என்பது எருசலேமில் உள்ள மோரிய மலை. இதன் மேல்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து கர்த்தர் செவி கொடுத்தார் என்று கூறுகிறார். ஆனால் கர்த்தர் எங்கேயும் இருக்கிறார் என்று நாம் எங்கேனாலும் நாம் இருந்து வேண்டிக் கொள்ளலாம். அவர் கேட்பார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அவருடைய மகனும் அவர் மக்களின் அநேகரும் அவருக்கு விரோதமாக எதிராக சதி செய்தாலும் அவர் உயிர் தப்ப ஓடும் பொழுது அவர் கர்த்தரை முற்றிலுமாக நம்பி அவர் என்ன செய்கிறார்? பாடல்களை பாடுகிறார். அவரை போன்றே நாமும் முற்றிலும் கர்த்தரை நம்புவோமாக. யாவும் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு நம் அருகில் இருக்கிறார். அவரை குறை கூறாமல் அவரை மீது சார்ந்து தனது படைபலத்தை நம்பாமல் கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீதை பின்பற்றுவோமாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் கூறினது போல தாவீது தன்னுடைய ஆபத்து காலத்தில், அதாவது தன் மகனுக்கு பயந்து ஓடி போகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நாமும் நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் நமது ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையானவர், ஆபத்து காலத்தில் ஆதரவாளர், ஆபத்து காலத்தில் நம் இரட்சகர். ஆபத்து நாளிலே கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நாம் ஜெபத்தின் மூலம் கூப்பிடுகிறதற்கு பதில் கொடுப்பார். ஆகவே நாம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் தாவீது இங்கு அவர் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுப்பார் என்கிறார். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் கஷ்டமான நேரங்களில் நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு துணையாக ஆதரவாக இருப்பதால் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீர் என்ற ஒரு விசுவாசத்தால் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன்.